Dear plus one commerce students, good morning. We shall continue the e-commerce. What is e-commerce? Electronic commerce. E-commerce or electronic commerce is the buying and selling of goods and services through electronic networks like internet. Today our topic is general impact of e-commerce. General impact of e-commerce. மின்னணு வணிகத்தினுடைய பொதுவான தாக்கங்கள் என்னென்னு பார்க்க இருக்கிறோம். General impact of e-commerce. About 40 million people of India is said to be employed in e-commerce sector, either directly or indirectly. மின்னணு வர்த்தகத்துறையில் சுமார் 4 கோடி நபர்களுக்கு வேலைவாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்குது. மின்னணு வர்த்தகத்துறையில் சுமார் 4 கோடி நபர்களுக்கு வேலைவாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த இ-காமர்ஸ் வழங்கி வருதுன்னு சொல்லலாம். The first impact, e-commerce guarantees great opportunities for entrepreneurship in the sphere of online retailing, online service, digital commerce and so on. இணையதள சில்லறை வணிகம், இணையதள சேவை வர்த்தகம், இதன் மூலமாக ஏராளமான வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைக்குது. Then the second impact is e-commerce companies have invested heavily in supply chain area, warehousing and delivery points. மின்னணு வணிக நிறுவனங்கள் பண்டகங்கள், பொருள் வழங்கீட்டு முனையங்கள் அமைத்தல், அளிப்பு சங்கிலி தொடர்களை ஏற்படுத்துதல் போன்ற கட்டமைப்பை உருவாக்கி மின்னணு வர்த்தகத்தை பலமானதாக ஆக்குகிறது. மேலும் இதற்காக நிறைய முதலீடுகளை செய்கிறது. With a rise in e-commerce transactions, sale of financial, physical and data security systems related to products has been tremendous growth in India. மின்னணு வணிக நடவடிக்கைகளோட அபரிமிதமான வளர்ச்சியினால நிதிசார் சந்தை வளர்ச்சி அடையுது. அப்புறம் பல்வேறு துறைகள் வளர்ச்சி பெறுவதற்கு இது காரணமாக இருக்கு. E-commerce promotes innovative practices of carrying on business. Social media networks have opened new ways of transacting with the customers through e-commerce. மின்னணு வணிக நிறுவனங்கள் தொழில்முறையையே மாற்றிட்டு வழக்கமான தொழில்முறைகள் குறைஞ்சி போச்சு. கடைக்கு போய் பொருள் வாங்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு. மின்னணு வணிக நிறுவனங்கள் தொழில்முறையையே மாற்றி வருது. சமூக வலைத்தளம் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக அண்மை காலங்களில் அதிக அளவு வாடிக்கையாளர்கள் தங்களோட தேவைகளை நிறைவு செய்து வர்றாங்க. Thanks to wider broadband connectivity, many business concerns are switching over to e-commerce mode of transacting the business. அகன்ற அலைபேசியின் பிரமிக்கத்தக்க வளர்ச்சி காரணமாக பிராட்பேண்ட் கனெக்ஷன்,
அகன்ற அலைபேசியின் பிரமிக்கத்தக்க வளர்ச்சி காரணமாக பல வியாபார நிறுவனங்கள் இயல் வணிக முறையிலிருந்து மின்னணு வணிக முறைக்கு மாறி வருது. இதுதான் அந்த வணிக முறையே மாறி போகுது. கடைக்கு போய் பொருள் வாங்குறதுக்கு பதிலாக அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி பொருள்களை நேரடியாக வாங்கக்கூடிய அந்த முறை வந்துடுச்சு. மோர் contemporary customers are having buying through Flipkart and Amazon. நவீன வாடிக்கையாளர்கள், இப்போ உள்ள இளைஞர்கள், ஏன் முதியவர்கள், பெரியவர்கள் கூட அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி பொருள்களை வாங்கி தங்களோட தேவைகளை நிறைவு செய்கிறாங்க. Direct marketing companies are using internet to promote products and render efficient customer services. புதிய பொருள்களை அறிமுகப்படுத்தவும் சந்தையை மேம்படுத்தவும் இணையம் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் திறமையான வாடிக்கையாளர் சேவை இதன் மூலமாக வழங்கப்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.